ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு 4 ஏக்கரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த லேண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு கரூர் போகிற லைனில் பழைய கரூர் ரோடு ஜிடிஎன் காலேஜ் ஆர்விஎஸ் காலேஜுக்கு தாண்டி ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விராலிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 4 ஏக்கருங்க. இந்த 4 ஏக்கரில் ஒரு 220 தென்னங்கன்னும் அதே போல் ஒரு 1.5 ஏக்கருக்கு வந்து மீன் பண்ணையும் வச்சுருக்காங்க. இந்த 4 ஏக்கர்லையும் சுற்றிலும் வந்து ஃபினிஷிங் பண்ணி சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து மீன் பண்ணை இருக்கிற இடம். இந்த இடத்துக்கு வந்து 2 ரூட்டு இருக்குது. நம்ம வந்து ஈஸ்ட் சைடும் போய்க்கலாம், அதே போல் வெஸ்ட்டு சைடும் போய்க்கலாம். அந்தளவுக்கு வந்து 2 சைடுமே வந்து நமக்கு மண்பாதை இருக்குது. ஒரு 1 கிலோமீட்டரை தாண்டி நமக்கு தார் ரோடு ஃபேஸிங் வந்து வந்துடும். இப்போ கூட வந்து தார் ரோடு போடுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில் இருந்து. வாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் தோட்டத்தோட வியூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ட்ரன்ஸில் நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ என்ட்ரி ஆனோம் அப்படின்னா, தோட்டத்தோட லெஃப்ட் சைடு கார்னர் ஃபுல்லாக நமக்கு தென்னை மரம் வந்துடும். ரைட் சைடு கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மீன் பண்ணையுமே இருக்குது. இந்த தோட்டத்தில் இன்னும் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போர் இருக்குது, அதே போல் 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேணி வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. இந்த தோட்டத்தோட லெஃப்ட் சைடு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதில் ஃபுல்லாக வந்து நமக்கு தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க. பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 வருஷத்து மரம் வந்து நல்லா காப்பு வைக்கிற ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே ஓரளவுக்கு வந்து நல்லா காப்பு வச்சிடும். முன்னாடி இருக்கக்கூடிய கன்றுலாம் சின்ன கன்று தான். இது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒட்டு கன்று தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சீக்கிரமாகவே நமக்கு வந்து காய் வந்து கிடச்சிரும். போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மேனிக்க நம்ம ப்ராஃபிட் வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த தோட்டத்தோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஏக்கர் வந்து 20 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக வாங்க, நம்ம வந்து பேசி குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே இல்லை, வெளியில் வந்து ஃபாரினில் இருக்கார். ஸோ எமர்ஜென்சி சேல்ஸுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தனியாக வந்து நமக்கு ஒரு மோட்ரு ரூம் கிடச்சிருது. உள்ளுக்குள்ளே வந்து மோட்ரு ரூம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கிட்டு ஒரு மீன் பண்ணை ஏரியா இருக்குது. கடைசியாக போகும்போது அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கேணி. இதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு போர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னை மரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போகிறதுக்கு தகுந்த மேனிக்க பைப்லைன் வசதி எல்லாமே ஃபெசிலிட்டியோட பக்காவாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங்கில் ஒரு லோ பட்ஜெட்டில் தோட்டம் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அப்படிப்பட்ட தோட்டத்தை தான் இன்றைக்கி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தோட்டத்தை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இதில் வந்து கோழி பண்ணை வளர்த்துக்கலாம். வேறு ஏதாவது பண்ணை சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு தரமான இடம் தாங்க. அடுத்ததாக இங்கே வந்து வளர்க்கக்கூடிய மீன் பண்ணையை வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து மீன் பண்ணை. இங்கே ஒன்று போட்டிருக்காங்க. 1 ஏக்கரில் வந்து 3/4 ஏக்கருக்கு மேலே வந்து நமக்கு மீன் பண்ணை. மொத்தம் 15,000 வந்து மீன்கள் வந்து உள்ளே இருக்குது. சரிங்களா? அதே போல் இதுக்கு தேவையான அளவுக்கு சுத்திகரிப்புக்கு தகுந்த மேனிக்க மோட்ரு ஃபெசிலிட்டியோட பக்காவாக வந்து அமைச்சிருக்காங்க. இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற காசு வந்து ஒர்த்து தாங்க. இது வந்து குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்களே நிறைய இடங்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான தோட்டம்னே சொல்லலாம். இந்த தோட்டத்தில் இருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விராலிப்பட்டி ஊர் இருக்குது. ஸோ நம்ம தோட்டத்தை மெயின்டைன் பண்ணணும், இல்லை தோட்டத்தை வாங்கிட்டு நம்ம வேலையாட்களை வச்சு பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே வேலையாட்கள் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக வந்து பண்ணிக்க முடியும். வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விவசாய லேண்டு தான். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சோளம் வந்து போட்டிருக்காங்க. இதோட ஃபுல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே பாருங்களேன். ஓரளவுக்கு அந்த ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். பார்த்தீங்கனாலே வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு மீன் பண்ணை இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஏக்கரில் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 ஏக்கருக்கு மேலே வந்து நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது. முன்னாடி ரோடு ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக கிடைக்குது.
இந்த இடத்த பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்ம சேனலுக்கு வந்து கால் பண்ணுங்கள். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து தோட்டம், வீடு, ஃப்ளாட்டு இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ யார்கிட்டையாவது வந்து தோட்டம் இல்லை லேண்டு வீடு இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்கள் சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தரோம். இந்த மாதிரி கஸ்டமர் மூலியமாக வரக்கூடிய டைரக்ட் லீடுனால நம்ம ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது உங்கள் சைடு இருந்து, அதாவது விற்கிறவங்க சைடு இருந்து என்ன கமிஷன் கிடைக்குதோ அதில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம். வீட்டில் இருந்து நிறைய பேர் இதை ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக கூட பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இடங்கள் வந்து விற்க முடியாமல் நிறையவே வந்து மார்க்கெட்டிங் இல்லாதனால இருக்காங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப எங்கள்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. வீடியோ போட்டோம் அப்படின்னாலும் உடனே வந்து கால் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் உடனே கால் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 4-5 சேனல் வச்சு நாங்கள் ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இது உங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். அடுத்ததாக இப்போ நம்ம போய் இன்னொரு மீன் பண்ணை இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இதை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து நமக்கு கரிசல் மண்ணும் கறந்த மண்ணும் மிக்ஸான லேண்டு தான் இது. தண்ணி ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இருக்குங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போர் தான். பட் இருந்தாலும் கூட வந்து ஒட்டுமொத்த தென்னை மரத்துக்கும் தண்ணி விடுற அளவுக்கு நல்ல தேவைக்கு அதிகமாகவே வந்து நமக்கு தண்ணி இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. 2022 தான் இந்த தோட்டம் வந்து வாங்கினாங்க. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட்டாலேருந்து மிச்ச A to Z டாக்குமெண்ட் வரைக்கும் பக்காவாக கிளியராக இருக்குது. எல்லாமே வந்து கரண்ட்டில் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த 4 ஏக்கர் தோட்டம் வந்து நம்ம திண்டுக்கல் ட்ரீம் வேர்ல்டு சேனல் மூலிமா நேரடி விற்பனை செய்கிறோம். அடுத்ததாக இப்போ நம்ம செகண்டாக இருக்கக்கூடிய இந்த மீன் பண்ணையை பார்க்கலாம். அதில் வந்து 15,000 மீன் இருக்குது. இதில் வந்து நமக்கு 10,000 மீன் வரைக்கும் இருக்குங்க. திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் தோட்டம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு தரமான ஃபினிஷிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும், வெளிநாட்டு நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.